Hello YouTube family, welcome to my channel GV's Place. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டில் நடந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பூஜை தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பசங்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நானும் சமையலுக்கெல்லாம் தேவையானது ரெடி பண்ணிவிட்டு பூஜை அறையில் பூஜை பண்ணியாச்சு. ஸோ இப்போ படையல் போகிறதுக்காக இலை போட்டு செஞ்ச சமையல் ரைஸு, சாம்பார், பொரியல், பாயசம், பஞ்சாமிர்தம் இதெல்லாமே சாமிக்கு படைக்கணுன்றதுக்காக முதல்ல இலை போட்டாச்சு. ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்து இலையில போட்டுட்ருக்கேன். இங்கே என் பையன் பார்த்திங்கன்னா எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடியாக உட்காந்துட்ருக்கான். ஆனால் அன்றைக்கி பூரா எதுவுமே சாப்பிடல, தயிர் சாதம் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டான். இதுதான். ஸோ இங்கே படைசலுக்கு தேவையானது முதல்ல இங்கே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளியே ஒரு சின்ன கோலம் போட்டு இங்கேயும் பூஜை பண்ணுற மாதிரி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் சூரிய பகவானுக்கு கும்பிட்ற மாதிரி சூரிய பகவானுக்கு முதல்ல கும்பிட்டுட்டு சூரிய நாராயணன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இதில் ஸோ பெருமாளை வீட்டில் அழைச்சிட்டு போகிற மாதிரி கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைச்சி ஒவ்வொருத்தராக சாமியை கும்பிட்டுக்கணும். இங்கே நான் தேங்காய் உடைச்ச ஃபாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உடைச்ச ஸ்பீட்லேயே எனக்கு கண்ணு மேலே வீழ்ந்தது தண்ணி. அதை ஃபாஸ்ட்டாக உடைத்தேன். ஸோ இங்கே சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா அந்த வழி பூரா பூஜை அறை வெளியும் கற்பூரம் வச்சு விளக்கு வச்சுட்டு ஸோ பின்னாடி திரும்பி சாமியை கூட்டிகிட்டு போகிற மாதிரி உள்ள வெளியும் போயிட்டு அங்கே போய் வச்சு அதோட சாமி பார்த்த மாதிரி திரும்பி விளக்கு வச்சிடுறோம். இதுக்கப்புறமா இங்கே வீட்டு உள்ள பெருமாளுக்கு படையல் போட்டோம் இல்லையா, அதுக்காக மறுபடியும் இன்னொரு தேங்காய் உடைச்சி எல்லோரும் அது உடைச்சி கற்பூரம் ஏற்றி அதுக்கப்புறமா எல்லோரும் சாமி கும்பிட்டுக்கணும். இது தாங்க புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பூஜை பண்ணது நாங்கள். ஸோ இதுக்கப்புறமா புரட்டாசி இந்த இலையில போட்டது கொஞ்சம் எல்லாமே கடவுளுக்கு வெளியே வச்சுட்டு சாப்பாடு அதுக்கப்புறமா சாப்பிட்டோம். ஸோ இதுதான் லாஸ்ட்டில் எடுத்த பிக்சர். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ.